வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அவருடைய உற்சாக கவிதையினுடைய 2வது பத்தை பார்க்கலாம். இந்த பத்தை நான் உங்களுக்கு 3 பாயிண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். விக்கல் விக்கல் உண்மன் தே உண்மன். விக்கல் மீன்ஸ் அமைதியற்ற, உண்மன் மீன்ஸ் மனம் தளர்ந்த. இதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா, கவி कहता है चारों ओर बेचैनी थी, व्याकुलता थी, हर मनुष्य परेशान था. चारों ओर 4 புறங்களும் பேச்சைனி தீ, பேச்சைனி மீன்ஸ் அமைதியற்ற, வியாகுல்தா தீ மனக்கலக்கத்துடன் மக்கள் இருக்கிறார்கள். ஹர் மனுஷிய பரேசான்தா ஒவ்வொரு மனிதர்களும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். லோகோகே மண் உச்சிட்டே ஹுயே தே மக்களினுடைய மனது அமைதி குலைந்து காணப்படுகிறது. அன்மனே தே மனம் தளர்த்தும் இருக்கிறார்கள். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மீனிங். செகண்ட் லைன் பாருங்க. விஸ்வக்கே நிதாகுக்கே சகல் ஜன் ஆயே அஞ்ஞாத் திசாசே அனந்துக்கே கன். அனந்த் மீன்ஸ் ஆகாச குறிக்குது. அனந்துக்கே கன் மீன்ஸ் ஆகாயத்தில் காணப்படக்கூடிய, கன் மீன்ஸ் பாதல். விஸ்வக்கே நிதாகுக்கே சகல் ஜன். நிதாகு மீன்ஸ் கர்மியை குறிக்குது, வெப்பத்தை குறிக்குது. உலகத்தினுடைய வெப்பத்தினால் சகல் ஜன் சாரா ஜன் எல்லா மக்களும் அப்படின்ருக்கு. ஆயே அஞ்ஞாத் திசாசே எந்த திசையிலிருந்து வருகின்றதோ, அனந்த் கேகன் ஆகாயத்தில் மேகம். இதனுடைய மீனிங் பாருங்க. விஸ்வக்கே சபி லோக் பீஷன் கர்மி கே காரன் துக்கி தே. உலகத்தில் உள்ள மக்கள் கொடூரமான வெப்பத்தினால் துக்கமடைகிறார்கள். பீஷன் மீன்ஸ் கொடூரமான, கொடுமையான. கர்மி மீன்ஸ் வெப்பம். தப் நா ஜானே ஆகாஷ் கி கிஸ் அன்ஜான் திசாசே ஏ பாதல் சலே ஆயே. எங்கிருந்து வந்ததோ, ஆகாஷ் கி கிஸ் அன்ஜான் திசாசே ஆகாயத்தினுடைய எந்த திசையிலிருந்தும், எல்லா திசையிலிருந்தும், ஏ பாதல் சலே ஆயே இந்த மேகங்கள் வருகின்றன. 3வது லைன் பாருங்க. தபத் தரா जल से फिर शीतल कर दो बादल गरजो. தப்பத்து தரா மீன்ஸ் தாகம் கொண்ட பூமி. தப்பத்து தரா ஜல் சே குளுமையினால், ஃபிர் சீதல் கர்தோ மீண்டும் குளுமையாக்கு, பாதல் கர்ஜோ மேகமே கர்ஜி. இப்போ இதனுடைய மீனிங் பாருங்க. கவி बादलों का ஆஹ்வான் करते हुए कहता है. ஆஹ்வான் மீன்ஸ் அழைப்பு, இன்விடேஷன் ஆட்டம் வைக்கிறது. அழைத்து ஒரு இன்விடேஷன் ஆட்டம் வச்சு கவி சொல்கிறார். பாதலோ தும் கூப் பர்சோ, நீ நன்றாக மழையை பொழிய வை. அவுர் கர்மி சே ஜுல்சே லோகோக்கோ சீதல் கர்தோ, இந்த வெப்பத்தினால் கருகி போன, ரொம்ப வெப்பமடைந்த, ஜுல்சே மீன்ஸ் கருகி எரிந்து அப்படின்னு அர்த்தம். அந்த மக்களை சீதல் கர்தோ குளுமையாக்கு. உன்ஹே டண்டக் பவுஞ்சாவோ, அவற்றை அந்த பூமியை கூழ்படுத்து. டண்டக் மீன்ஸ் குளிர்ச்சி, பவுஞ்சாவோ குளிர்விக்கவும். கூப் கர்ஜோ அதற்காக நீ நன்றாக கர்ஜி. இஸ் கவிதா கா சான்கேத் அர்த்த யஹ்ஹை. இந்த கவிதையை குறிக்கும் ஒரு அர்த்தம் என்னவென்றால், சம்சார்மே சாரோ ஓர் ஹிம்சாத்தி கஷ்டத்தே துக்குதே. இந்த உலகத்தில் சம்சார்மே சாரோ ஓர் 4 புறங்களிலும் ஹிம்சா, ஹிம்சா மீன்ஸ் வயலன்ஸ் வன்முறை, கஷ்டத்தே கஷ்டம், துக்குதே துயரம், லோக் பரேசான்தே மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள், அன்மனே தே மனம் தளர்ந்து காணப்படுகிறார்கள், தப் நாஜானே கவுன் சாயா ஆபன்கர் ஆயா और दुख से पीड़ित धरती के लिए कल्याण और मंगल की वर्षा कर गया. ஆனால் எங்கிருந்து வருகிறதோ இந்த மேகங்கள், இந்த மக்களினுடைய இந்த துக்குசே பீடித் தர்த்தி கேலியே, இந்த துக்கத்தினாலும் கஷ்டத்தினாலும் தர்த்தி கேலியே இந்த பூமிக்காக, கல்யாண் और மங்கள் கி வர்ஷா கர் கயா ஒரு நலனாக, வெல்ஃபேராக இந்த மழை பொழியட்டும். கவி பாதலோ சே யஹி பிரார்த்தனா கர்த்தா ஹை. கவி இந்த மேகத்திடம் இந்த விண்ணப்பத்தையும் வைக்கிறார். ஏஹே பாதலோ தும் கூப் கர்ஜோ பர்சோ அவர் துக் பீடித் ஜனதாக்கோ சுக்கு பிரதான் கரோ. ஏ மேகமே நீ நன்றாக கர்ஜி, மழை பொழிவி,
அவர் துக் பீடித் ஜனதாக்கோ, இந்த துக்கமடைந்த வேதனையில் இருக்கிற ஜனதாக்கோ மக்களுக்கு சுக்கு பிரதான் கரோ, ஒரு நன்மையை செய். இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான பத்தா இருக்குது. உத்சாகில் செகண்ட் பத்து தான் இம்பார்ட்டன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 2 செட் ஆஃப் கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டில் பாருங்கள். கவுன் விக்கல் அவர் உண்மன் தே அவர் கியூ, யார் அமைதியற்று விக்கல் உண்மன் மனம் தளர்ந்து இருந்தனர், அவர் கியூ யார் இருந்தனர், விஸ்வகே சபீலோக் உலகத்தினுடைய மக்கள், வியாகுல் அவர் அன்மனே தே எதற்காக, வே பீஷன் கர்மிக்கு தப்பன் கே காரன் துக்கி தே அந்த கொடுமையான வெப்பத்தின் காரணமாக, பீஷன் கர்மி மீன்ஸ் கொடுமையான வெப்பம், கி தப்பன் மீன்ஸ் அதனுடைய சூட்டின் காரணமாக, தப்பன் கே காரன் துக்கி தே துக்கமடைந்திருந்தனர். 2வது கொஸ்டின் பாருங்க. யஹா நிதாகு கிஸ்கா பிரத்திக் ஹோ சக்தா ஹை, நிதாகு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. யஹாங் நிதாக் அர்த்தாத் பீஷன் கர்மி அதாவது கொடுமையான வெப்பம், சான்சாரிக் கஷ்டோக்கி பிரதீக் ஹோ சக்தி ஹை அந்த கொடுமையான வெப்பம் எதை குறிக்குது, இந்த உலகத்தினுடைய கஷ்டத்தை, சான்சாரிக் கஷ்டோக்கி பிரதீக் ஹோ சக்தி ஹை. 3வது கொஸ்டின் பாருங்க. கவி பாதல் சே கியா பிரார்த்தனா கர்த்தா ஹை, கவி அந்த மேகத்திடம் என்ன விண்ணப்பம் வைக்கிறார். कभी बादल से प्रार्थना करता है कि वे गर्मी से तपती धरती पर खूब बरसो और उसे शीतल कर दे. இந்த வெப்பத்தினால் சூடடைந்த இந்த பூமிக்காக நன்றாக மழையை பொழிவி அந்த பூமியை குளிர்ச்சிப்படுத்து அப்படிங்கிற விண்ணப்பத்தை தான் வைக்கிறாங்க. அதுதான் வே கர்மிசே தப்பத்தி தர்த்தி வெப்பத்தினால் சூடடைந்த பூமியின் மீது தர்த்தி பர் கூபு பர்சோ மழை பொழிவி அவர் உசே சீதல் மீன்ஸ் குளிர்ச்சியாக்கு கர்தே. 4வது கொஸ்டின். தபத் தரா கா சங்கீதார்த்த ஸ்பஷ்ட கீஜியே, தப்பத்து தராவுனுடைய வார்த்தையின் பொருள் என்ன. தபத் தராக்கா ஷாப்திக் அர்த்து அந்த வார்த்தையின் பொருள் கர்மீசே தபத்தி ஹுயி தர்த்தி வெப்பத்தினால் சூடடைந்த பூமி. இஸ்கா சாங்கேத்திக் அர்த்து இதனுடைய இந்த வார்த்தையின் பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங்கேத்திக் அர்த் மீன்ஸ் இது எந்த பொருளை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தை துக்கோசே பீடித் தர்த்தி துக்கத்தினால் பிடிக்கப்பட்ட பூமி அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜல்கா கியா சங்கீதார்த் ஹோ சக்தா ஹை, ஜல் இப்போ இந்த இடத்துல என்ன பொருளை குறிக்குது, சாந்தி சுக்கு. ஜல்லுங்கிறது எந்த பொருளை குறிக்குது, அமைதியையும் சுகத்தையும். 2வது செட் ஆஃப் கொஸ்டின் பாருங்க. விஸ்வகே சாரே லோக் விக்கல் அவர் உண்மன் கியூ தே, அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கிற அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினும் இருக்குது. அதனுடைய ஆன்சர் பாருங்கள். விஸ்வகே சபி லோக் பீஷன் கர்மிக்கு தப்பன் கே காரன் வியாகுலவர் உண்மன் தே, உலகத்தின் மக்கள் அந்த கொடுமையான வெயிலின் தாக்கத்தினால் மன கலக்கமும் மனத்தளர்வும் அடைந்திருந்தனர். 2வது கொஸ்டின். கவினே யஹ் கியூ கஹா கி ஆயே அஞ்ஞா திசா சே அனந்த் கே கன் மீன்ஸ் ஆகாயத்தின் மேகங்கள் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் சொல்கிறாரு. கவி பாதலோக்கோ ஈஸ்வரிய சிருஷ்டிக்கு தேன் மீன்ஸ் தெய்வீக படைப்பின் பரிசு அப்படின்னு அர்த்தம். ததா ஆகாஷ்மே திகாயி தேனே வாலே இது ஆகாயத்தில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறார். கஹனா சாஹதா ஹை. 3வது கொஸ்டின். गर्मी का जनजीवन पर क्या प्रभाव पड़ा, गर्मी का जनजीवन पर உலகத்தினுடைய மக்கள் क्या प्रभाव पड़ा எதனால் தாக்கப்பட்டிருந்தனர். வியாகுல் ஹோவுட்டா கர்மி சே அந்த வெப்பத்தினால், கர்மி சே ஜன்ஜீவன் மக்கள், வியாகுல் ஹோவுட்டா மனக்கலக்கத்தில் இருந்தனர். 4வது கொஸ்டின். கவி நே பாதலோகா ஆஹ்வான் கிசலியே கியா ஹை, கவி அந்த மேகத்தை ஏன் வரவேற்கிறார், கிசலியே கியாஹே ஏன் அதை செய்கிறார். கவினே பாதலோகா பர்சானே கேலியே ஆஹ்வான் கியாஹை, கவி அந்த மேகத்தை எதற்காக வரவேற்கிறார், மழை பொழிவதற்காக. பர்சனே கேலியே ஆஹ்வான் கியாஹை, ஆஹ்வான் மீன்ஸ் வரவேற்பு. கடைசி கொஸ்டின் பாருங்க. பாதல்கோ கவி கர்ஜானே கேலியே ஹி கியூ கஹதா ஹை, அந்த பாதலை கவி ஏன் கர்ஜிக்க சொல்கிறார், ஏன் சொல்கிறார்.
கவி பாதலோக்கோ கிராந்திகா பிரதிக் மான்தா ஹை. ஏன்னா கவி இந்த இடத்துல மேகத்தை வந்து எதை எதை எந்த மாதிரி குறிப்பிடுகிறார்? ஒரு புரட்சியினுடைய வெளிப்பாடாக, கிராந்திகா பிரதீக் புரட்சியினுடைய வெளிப்பாடாக இந்த இடத்துல மேகத்தை சொல்கிறார். इसलिए वह उसे शक्तिशाली स्वर में கர்ஜனை கேலியே கஹதா ஹை. அதனால அவர் அதை அந்த மேகத்திடம் சொல்றாரு, ஒரு நல்ல பவர்ஃபுல்லான வாய்ஸ்ல நீ கர்ஜனை பண்ணு. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு போருக்கு முன்னாடி ஒரு சங்கு ஊதுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டோனையே அங்கே இருக்கிற வீரர்களுக்கு ஒரு வீரம் வந்து வெளிப்படும். அந்த மாதிரி இந்த புரட்சியினுடைய அடையாளமாக இருக்கிற மேகமே, நீ சக்திசாலி ஸ்வர்மே கர்ஜனை கேலியே, நல்ல பவர்ஃபுல்லான வாய்ஸில் நீ கர்ஜி. அப்பொழுது இந்த உலகத்தினுடைய மக்களினுடைய துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேகத்தை ஒரு கிராந்திகா பிரதீகா இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இந்த பதம் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.